இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவங்களை வாழ்த்துக்கிறேன். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். அதில் விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். அதில் இயேசு கிறிஸ்து என்ன கேட்பார்னா, ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்குள்ளாடி விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. அப்போ ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் இது. அநேக இடத்துல நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த நாட்களில் தேவன் என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியம், பர்சனலி இடைப்பட்ட ஒரு காரியம், என்னுடைய அனுபவத்தில் இருந்து நான் ஒரு சிறிய ஒரு காரியத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த சம்பவம் என்னன்னா, இந்த சம்பவத்தில் மொத்தம் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு சேர்ந்து ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு யாத்திரை போகிற ஒரு நேரம், இன்னொரு கரையில் போய் ஒரு விடுதலை கொடுக்க போகிறதுக்காக செல்கிற ஒரு நேரம். இதில் சீஷர்களும் இயேசு கிறிஸ்து எல்லாம் ஒரு படகுல ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த படகுல பயங்கரமான கொந்தளிப்பும் பெருங்காற்றும் எல்லாம் அடிக்கிறதுனால படகு முங்கி போகிற அளவுக்கு இவங்க மரணத்துக்கு ஏதுவான ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவும். இதில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, லாஸ்ட் சீட்டில் போய் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. லாஸ்ட் சீட்டோ அல்ல அடித்தட்டில் போய் நல்ல நீட் ஸ்லீப் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அதில் பைபிள் அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு, நித்திரையாயிருந்தார். அப்போ தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு அது அர்த்தம். அப்போ இந்த ஒரு சீக்வன்ஸில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, பயங்கரமான புயலில் நடிக்கிற நேரம் அங்கேயும் இங்கேயும் அந்த படகை எப்படியாவது கமத்தாமல் நேர அந்த கரைக்கு போகிறதில்லை, இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள வழியில் தான் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையிலாக இயேசு கிறிஸ்து எழும்பி என்ன சொல்கிறாருன்னா, இந்த இயேசு கிறிஸ்து எழுப்பினது யாருன்னா இந்த சீஷர்களை தான் மறுபடியும் எழுப்பி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையா, உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லையா, நீங்கள் எதாவது நினச்சிட்டு இருக்கீங்களா, என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, நம்ம ஒரு காரியத்தை தானே போனோம், நீங்கள் வரனால தானே நாங்களும் வந்தோம், அப்போ உங்களை நம்பி தானே நாங்கள் வர்றோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவங்களுக்கு உள்ளாடி நிறைய கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. பைபிளில் கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய கான்வர்சேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நடந்த சீக்வன்ஸில் தான் நம்முடைய வாழ்க்கையும் இதை வச்சு கம்பேரிசன். ஏன்னா சீஷர்கள் இதுக்கு முன்னாடி எப்பேற்பட்டவங்கன்னா, அதில் இருந்தவங்க பேதுரு, சில பேர் எல்லாருமே எல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க, ஒரு ஊருக்காரங்க. இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னா, அதில் 2-3 பேர் நல்ல போட்டில் சவாரி செய்து மீன் பிடிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த கடலை பற்றி நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துன்னு பார்த்தீங்கன்னா தச்சனாக இருக்கிறாரு. அவர் கடல் அந்த அளவு தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த நாட்கள் அவர் தேவனாக இருந்தாலும் மனுஷனாக சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவருக்கும் அந்த தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம். அப்போ இந்த நாட்களில் இவங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்து வைத்ததும் தச்சனாக இருக்கிறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே நாங்கள் இந்த படகை ஓட்டிக்கலாம், கிரைஸ்ட் எங்கள் கூட தானே இருக்கிறீங்க, நாங்கள் அக்கறை கொண்டு சேர்த்துடலாம். ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த படகை என்ன பண்ணுறாங்க, கடலில் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நாமளும் பல நாட்களில் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். சில பேரை நம்பிக்கையை வைத்து ஓட்டிகிட்டு இருப்போம். நம்ம சில பேர்கிட்ட படித்து வந்திருப்போம். சில பேர் காரியங்கள், உலக அறிவு, உலக ஞானம், உலகத்தில் ஒரு ஆள்கிட்ட எப்படி பேசணும், எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணணும், தொழிலாக இருக்கட்டும், இல்லைன்னா வேறு ஒரு காரியமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை தான் ஃப்ரெண்டில் போட்டு நம்ம வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்த நாட்கள் இருந்தது. தவறில்லை. இப்போ நகர்த்தி கொண்டிருக்கலாம், அதுவும் தவறில்லை. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிற நமக்கு கை கொடுக்குற ஒரு காரியம். அப்போ இந்த நாட்களில் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வைத்துட்டு இயேசு கிறிஸ்துவ படகுல வைத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்று போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதில் தவறுகள் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அப்போ இதே சீஷர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா, 150 பெரிய மீன்கள் பிடித்தாங்க. இயேசு கிறிஸ்து கடலில் வலது பக்கத்தில் வலையை போடும் சொன்னப்போ கடலுக்கு உள்ளாடி வலையை போட்டாங்க. அப்போ இந்த கடலை குறித்து எல்லா காரியம், எப்போ காற்றடிச்சா எப்படி பாய்மரத்தை நீக்கணும், இதெல்லாமே நல்லா தெரியும். எங்கே துடுப்பு போடணும், எங்கே கரை இருக்குது, எப்படி போகணும், எங்கே நங்கூரத்தை போடணும், எல்லாமே அறிந்து வைத்திருந்தார்கள். அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்து அவங்க கூட என்ன பண்ணுறாரு, சவாரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையிலையும் இதே அனுபவத்தில் தான் நம்மளும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சவாரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாடி ரட்சிப்புக்கு உள்ளாடி வந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவ கூட பயணிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்காக நிற்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை ஒரு இடத்துல செய்ய போகணும், நம்ம கிளம்போன்னு சொன்னால் அவங்க கூட கிளம்புறவங்க எல்லாமே. இன்னும் ஆழமாக சொல்ல போனால், நம்முடைய முன்னாடி உள்ள காலத்தை விட்டுட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக இயேசு கிறிஸ்துக்கு உள்ளாடி வருகிற காலம். இன்னும் சொல்ல போனால் பேதுரு அவங்க போட்டில் முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, மீன் பிடித்து தொழிலாளியாக இருந்தாங்க. அவங்களோட சக நண்பர்கள் ஒவ்வொரு ஆளுகள் ஒவ்வொரு தொழிலில் இருந்துட்டு இயேசு கிறிஸ்துவ கூட பயணம் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவோடு ஓடுகிற ஒரு அனுபவத்தில் அந்த போட்டில் ஏறி இன்னொரு அக்கறைக்கு போகும்படியாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் இது.
இந்த நாட்களில் நம்மளாக இருந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஒரு அக்கறைக்கு போகிற ஒரு நாட்களாக இருக்குது. அல்லைன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவோடு இந்த உலகத்தில் பயணம் செய்யும்படியாக நியமித்து அவரை சொந்த இரட்சகரை ஏற்றெடுத்து அவரோடு பயணம் செய்யும்படியாக நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது, இயேசு கிறிஸ்துவை நம்ம கூட வைத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த வாழ்க்கை யாத்திரையில் போட்டில் போயிட்டு இருக்கிறோம். அலை அடிக்குது, புயல் அடிக்குது, எல்லாமே செய்யுது. இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இயேசு கிறிஸ்துவ ஒன்ஸ் நம்ம போட்டில் ஏற்றியாச்சுன்னா நம்ம அவருக்கு டியூட்டி கொடுக்கறதே கிடையாது. டியூட்டி கொடுக்குறதா அர்த்தம் என்னன்னா, அவரையும் முன்மனைப்படுத்தி அவரை முன்னாடி நடத்தி, நீங்கள் தான் எங்கள் எல்லா காரியத்துக்கும் தலைவராக இருக்கிறீங்க, எல்லா காரியத்திலும் தகப்பனாக இருக்கிறீங்க, எல்லா காரியத்துக்கும் நல்லவராக இருக்கிறீங்க, நீர் ஒருவர் தான் உன்னதர், நீ தான் மகிமைக்குரியவர். இந்த கனம் துதி எல்லாம் அவருக்கு கொடுக்காம நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம சில காரியங்கள் செய்ய தொடங்குகிறோம். இல்லை, நம்ம பழைய வாழ்க்கையில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம கடந்து வந்திருப்போம். இப்போ இயேசு கிறிஸ்துவ அறியதுக்கு முன்னாடி கடலை பற்றி அறிந்து வைத்த பேதுருவாக இருக்கட்டும், இந்த சீசர்களாக இருக்கட்டும், அநேக புயல்களையும் காரியங்களையும் கடந்து அக்கறைக்கு போகிற அனுபவம் உள்ளவர்கள், அனுபவம் உள்ளசாலிகள். இன்னும் சொல்ல போனால் எல்லாம் செய்து தீர்த்தவர்கள். என்ன இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு பேதுரு சொல்கிறோம், நான் பழையது போல் மீன் பிடிக்க வரேன், யாரெல்லாம் வரீங்க? அப்போ அதுக்கு ஹெட்டாக இருக்கிறோம். அப்போ அவனும் இந்த படகுல இருக்கிறான். அவங்க எல்லாம் சேர்ந்து இயேசு கிறிஸ்து அறியதுக்கு முன்னாடி பல மீன்கள் பிடித்திருக்காங்க, பல புயல்களை பார்த்துருக்குறாங்க, பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க, எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. அப்போ அப்பேற்பட்டவங்க தான் அங்கே இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவ ஃபாலோவர்ஸ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு உள்ளாடி தான். இப்போ நான் ஒரு இயேசு கிறிஸ்துவ ஃபாலோவர்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுறேன், அந்த ஃபேமிலிக்குள்ளாடி கொண்டு வர பார்க்குறேன். அதே போல் தான் பேதுரு இயேசு கிறிஸ்துவ அறிந்த பொழுதும் மற்ற வேறு ஆட்கள் இயேசு கிறிஸ்துவ 12 பேர் சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவ நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வர நேரம், அதுட்டா இயேசு கிறிஸ்துவோட யாத்திரை பண்ணுற நேரம், எங்களால் முடியும், நாங்கள் இதெல்லாம் பார்த்தாச்சு, நாங்கள் இதெல்லாம் பார்த்து அனுபவசாலியாக இருக்கிறோம், எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவோட வந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து புயல் அடித்தோன்னா அவங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லி ஒரே அங்கலாய்ப்பாக இருக்குது. பட் காட் ஒன்றுமே செய்யலை. அவர் என்ன பண்ணுறாரு, அடித்தட்டிலேருந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டில் நவ். ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவ முன்னாடி நடத்தி செய்யணும்னு அவங்க எண்ணமே வரல. அவங்க டேலண்டில் அவங்க இதில் அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. பட் ஒன் திங், இது ஒரு லைஃப். ஆனால் இயேசு கிறிஸ்து உள்ளாடி உள்ளே வந்த பிறகு இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்குறது ஒன்று தான். என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நான் உனக்கு லைஃபுக்கு முன்னாடி நான் சொல்லுகிறபடி என்ன நீ முன்னிறுத்தி ஒவ்வொரு காரியங்கள் திட்டங்களும் நீ செய்கிறியான்னு கண்டிப்பாக என்ன பண்ணுவார், யோசிப்பார். நம்ம உலகத்தை மேன்மைப்படுத்தி இயேசு கிறிஸ்துவ அறிந்த பிற்பாடு நான் உலக காரியத்தை நான் ஹேண்டில் பண்ணலாம், உலகத்தை பற்றி எனக்கு தெரியும், நான் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறேன், இந்த ஆளை பற்றி தெரியும், இவங்களை பற்றி தெரியும், அதனால் நான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி வெளியே வந்துடுவேன் அப்படி ஒரு எண்ணத்தில் நம்ம இருக்கிறதா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா தவறுக்குள்ளாடி போயிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு அது பிடிக்காத ஒரு சுபாவம். ஏன்னா நான் ஒன்று சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவை நம்பி நீங்கள் என்னைக்கு உள்ளாடி வர்றீங்களோ அன்னைக்கு நீங்கள் தனிமையாக்கப்பட்டீர்கள். உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே விட்டுட்டு கடலுக்குள்ளே வந்திருக்கிறீங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு கடலுக்குள்ளே வந்திருக்கீங்க, அவங்க சொந்தக்காரங்க எல்லா உலக ஆசாபாசங்கள் உள்ள ஆட்காரை கரையில் விட்டுட்டு தான் நான் என்ன பண்ணுறேன், இயேசு கிறிஸ்துக்கு பேக்கில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவரை என்னுடைய படகுல ஏற்றி கொண்டு போயிட்டுருக்குறோம். அவர் படகுல ஏற்றி கொண்டு போயிட்டுருக்கிறோம். புயல் அடிக்கிற நேரம் யாரை நம்பி வந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நம்பி தான் நம்ம எல்லா வாழ்க்கையும் விட்டுட்டு பேக்கில் வந்திருக்கிறோம். அப்போ அவருக்கு தான் முதல் உரிமை கொடுக்க வேண்டும். இந்த முதல் உரிமை நம்ம எங்கெல்லாம் கொடுக்காமல் இருக்கிறோமோ அங்கே எல்லாம் என்ன ஆகும்னா பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கிறனால நம்ம இன்னும் யோசிக்கணும். ஏன்னா முதல் உரிமை இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்து நம்ம கால்களை வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு அநேக பேர் நம்மளை விட்டு பிரிந்து செல்வார்கள். அநேக பேர் நமக்கு எதிராக இருக்கிறது இல்லை. தேவன் அநேக பேரை நமக்கு நம்மளை படிப்பிக்கிறதுக்கு நாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸோ நம்ம டேலண்டோ நம்ம படிப்போ புத்தியோ நம்ம கழிவோ இது ஒன்றும் இல்லை. தேவன் எதிர்பார்க்கறது என்ன புயல் அடித்தாலும் என்ன தான் வந்தாலும் அதுக்கப்புறம் உனக்கு டேலண்ட் அதில் யூஸ் ஆகாது. நீ எனக்கு கூட இருக்கிற இனி உனக்கு வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் எல்லாம் நான் செய்கிறதா இருக்கும். நீ எடுக்கிற தீர்மானம் அல்ல, நம்ம எடுக்கிற ஒரு காரியம் இல்லை, தீர்மானம் அல்ல. நமக்கு கூட யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் யார், நமக்கு நெய்பர்ஸ் யார், இது எல்லாம் தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குற நாட்களாக இருக்க போகிறது. இந்த நாட்களை ஏன் நான் எதை சொல்கிறேன்னா, நான் பர்சனலி நான் நிறைய காரியங்கள் தேவனோடு
சில காரியங்கள் தேவன் என்ன படிப்பித்து எடுத்தார். அதனால தான் நான் இந்த ஆழமாக சொல்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு உள்ள நம்ம வர்ற நேரம் நம்ம வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்குற வாழ்க்கை என்னன்னா அவரும் நானும் மட்டும்தான். இன்னும் சொல்ல போனால் தனிமையாக விடுபடுகிற ஒரு அனுபவம். நம்ம கூட நம்ம ஃபேமிலி நம்ம துணைவியார் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்க. பாக்கி எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்னா ஒதுக்கி வைத்துடுவார். ஒதுக்கி வைக்கிற காரணம் என்னன்னா நீயும் நானும் மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு இடவாடுக்குள்ளே வர்றதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து வைத்திருக்கிறார். அவர் பி சைலண்ட். அந்த நேரம் நம்ம என்ன பண்ணணும்னா பிரச்சனை வர நம்ம யோசிக்கணும். நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டு அவரோடு இறங்கி வந்தவன். இந்த உலகத்தை நம்பி போகிறதா இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, இயேசு கிறிஸ்துவ வாக்கில் விசுவாசம் உள்ளவனாக ஃபாலோ பண்ண முடியாது. இங்கே உள்ளவங்க எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா என்ன சொல்லுவேன்னா அவங்க கண்டிப்பாக மனுஷர்கள் நம்பரை பார்க்கலும் கர்த்தர் மேல் பிரியமாக இருப்பது உத்தமம்னு சொல்லியிருக்கு. அப்போ மனுஷன் எப்போவுமே நமக்கு என்ன பண்ணுவான், கூட இருந்துட்டு வென் பிரச்சனைன்னு வரும்போது தேர் வில் பி நோ ஒன், யாருமே கிட்ட இருக்க மாட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவக்கிட்ட கூட வர நேரம் வந்து பிரச்சனை வருது. அந்த நேரம் அவங்க நண்பர்களோ யாருமே கூட இல்லை, கூட இருந்த சீசர்களுக்கு கூட ஒன்றும் பண்ண முடியல, கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகளுக்கு கூட ஒன்றும் பண்ண முடியலை, நமக்கு அறிவுரை சொன்னவர்களுக்கு கூட ஒரு பிரச்சனையிலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வர முடியலை, தனிமையில் விடுபடுகிற அனுபவம். அந்த நேரம் தான் எல்லாரும் என்ன யாரை நோக்கி பார்க்குறாங்க, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்குறாங்க. நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துவ வந்து என்ன சொல்கிறாருன்னா, எப்பா உனக்கு விசுவாசம் எங்கே போயிடுச்சு? அந்த விசுவாசம் எங்கே போயிடுச்சுன்னா நான் தான் இப்போ ஒன்றை நடத்திட்டு இருக்கிறேன். எனக்கு மேலே இல்லாமல் நீ யாருக்கு மேலே விசுவாசத்தை வைத்துட்டு இருக்கிற? நீ வேலை செய்கிறதுல விசுவாசம் இல்லை, உன் டேலண்டில் விசுவாசம் இல்லை. நான் இங்கே இருக்கிறேன்னு என்ன நீ காண்டாக்ட் பண்ணாமல், என்ன கூட பேசாமல், என்ன கூட நீ வந்து சம்பாஷிக்காமல், என்ன கூட ஜெபிக்காமல், என்னோடு உறவாடாமல் நீ யாருக்கு மேலே விசுவாசம் வைத்து இந்த கடலின் கொந்தளிப்பை நீ மாற்ற நினைக்கிற? இதே வாழ்க்கையில் தான் இதே காரியத்தை தேவன் என்னட்ட கேட்டார். உன்னோட வாழ்க்கையில் பிரச்சனை வரனால நீ யார்கிட்ட போயிட்டு இருக்கிற? நீ பாஸ்டர்கிட்ட போறியா, இல்லை உனக்கு ஃப்ரெண்ட்ஸை நம்பி போனியா? இவங்க இல்லை இவங்க காப்பாற்றுவாங்க, அவங்க காப்பாற்றுவாங்க. எனக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நினைக்காம இருந்தேனே, இப்படி வந்துட்டே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் தேவன் என்ன சொல்கிறாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன் போட்டில் தான் இருக்கிறேன், உன கூட தான் இருக்கிறேன். பட் நீ என்ன இன்னும் புரியதுக்குன்னு டைம் ஆகலையே. நம்ம என்னைக்கு பிரச்சனை தலைக்க மேலே போகுதோ அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், வசனத்தை படப்பட எடுத்துக்கிறோம், பழைய தேவனுடைய வாழ்க்கை வரலாறு எடுக்கிறோம், தேவன் செய்த அற்புதங்களை எடுக்கிறோம். இந்த நாட்களில் தேவன் எனக்கு உணர்த்தின ஒரு வசனம் தான் இந்த நாட்களில் நான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். நம்ம யாரு கூட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம், ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருக்கு முன்னுரிமை கொடுக்குறோமா எல்லா விஷயத்துலையும்? அந்த முன்னுரிமை என்னை சீசர்கள் கொடுத்தாங்களோ அவர் எழும்பி வந்தார், கடலை நடத்தினார், எல்லாத்தையும் நடத்தினார். இந்த நாட்களில் நானும் சரிதான், நீங்களும் சரிதான். என்னைக்கு இந்த முன்னுரிமையை கொடுக்க நம்ம ட்ரை பண்ணுறோமோ அன்னைக்கு தான் சொல்ல முடியும், நான் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாடி ஒரு விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன். அவருக்கு உள்ளாடி விசுவாசமாக இருந்தால் என்ன நடக்காது, பயம் இருக்காது. இதில் என்ன போட்டிருக்குன்னா, ஏன் பயப்பட்டீர்கள், உங்களிடத்தில் இந்த விசுவாசம் எங்கே போனது? இந்த நாட்களில் நான் ஆழமாக சொல்ல முடியும், வாழ்க்கையின் அனுபவத்தில் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவை நம்பி ஒரு ஆள் வசனத்தின் மூலியமாக ரட்சிக்கப்பட்டு வர்றீங்கன்னா நீங்கள் எல்லாராலையும் கைவிடப்பட்ட பின்பு தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு உள்ளாடி என்றாகிறீங்க. அந்த நேரம் சூழ்நிலைகள் மாற நேரம் அல்லது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கை கொடுக்காது, உங்கள் டேலண்ட் உங்களுக்கு கை கொடுக்காது, உங்களை படிப்பு உங்களுக்கு கை கொடுக்காது, உங்கள் நண்பர்களோ உங்கள் உற்றார்வினர்களோ யாருமே கை கொடுக்க மாட்டாங்க. அந்த நேரம் தேவன் எதிர்பார்க்கறது ஒன்று, நீ என கூட கை கொடுத்துட்டு இருக்கிறியா, என்னோட பேசி கொண்டிருக்கிறியா, நான் உனக்கு லைஃப்பில் உனக்கு போட் லைஃப்பில் இருக்கிறேன்னு உள்ளது உனக்கு ஞாபகப்படுத்தி அதை மறுபடியுமாக புதுப்பிக்கத்தக்க வண்ணமாக உள்ள காரியங்களை தேவன் இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார், நம்மளை படிப்பித்து கொண்டிருக்கிறார். இப்போ பர்சனலி என்ன படிப்பித்து கொண்டிருக்கார். அதனால தான் அந்த வசனத்தை நான் ஆழமாக சொல்கிறேன். தேவன் மென்மேலும் காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்யும்படியாக அவரோடு தரித்திருக்க பழகிக்கொள்வோம். எல்லா புயலும் கடலும் கொந்தளிப்பு எதாக இருந்தாலும் தேவன் நம்மள்ட்ட இருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். தனிமையில் விடப்பட்டிருப்போம், கடல் நடுவில் தனிமையில் விடப்பட்டிருப்போம், யாருமே உதவி செய்யாத சூழ்நிலை. அந்த நேரம் யார் கூட இருக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறாரு. அவர் எக்காலத்திலும் கைவிடாத நேசராக இருக்கிறார். அவரை நம்பி வந்தவங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார், தூக்கி வெளியே விடுகிற தேவனாக இருக்கிறாரு. இந்த நாட்களில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.